Hello friends, ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் வெட்ட போகிறோம். சிம்பிள்னா ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு, ஸ்லீவ் ஜிப்பு, சைடு ஜிப்பு, பேக்கில் நாட் கட்டுற மாதிரி வரும். அந்த மாடல் தான் வெட்ட போகிறோம். ஃப்ரென்ச்சஸ் கட்டு கீழே இந்த டவுனில் இந்த ஷேப் பெல்ட் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாடல் தான் வெட்ட போகிறோம். பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுற டைப் இந்த மாடல் தான் வெட்ட போகிறோம். வாங்க கட்டிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளவுஸு, லைனிங் காட்டன் லைனிங், ஷோல்டர் வித் 1 இன்ச்சுன்றனால பேடட் வரும். ஆனால் இது பேடட் கிடையாது, அப்படியே தான் போட போகிறாங்க. இதை பேடட் இது ஒயிட் கலர் ஃபேப்ரிக்ன்றதுனால இதை மார்க் போட்டால் தெரியாது. அதனால் ஒரு பேட்டர்ன் மாதிரி நான் எடுத்துகிட்டு இந்த பேட்டர்ன் எனக்கு யூஸ் ஆகும். அதனால் ஒரு பேட்டர்னில் தான் வேஸ்டேஜ் ஒரு பேட்டர்ன் தான் இப்போ நான் எடுக்க போகிறேன். இதோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்து 14.5, ப்ளவுஸ் லென்த்து 14.5. ஏன்னா இது ஸ்கர்ட் மேலே போடுறது, ஆனால் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். 14.5 லென்த், 34.5 பஸ்ட்டு, 36 வெயிஸ்ட்டு, 28.5 ஆர்ம் பார்த்தீங்கன்னா 16. இதான் ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் லென்த்து 14.5. செஸ்ட்டு வந்து 34.5. இப்போ 34 டிவைட் பண்ணால் வெயிஸ்ட்டு 28.5. கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் வைக்கணும், லூஸ் கிடையாது. ஏன்னா ஃபிட்டு கரெக்டாக 28.5 7 ஒரு புள்ளி 28.5 4 டிவைட் பண்ணால் 7. ஷோல்டர் வித்து கரெக்டாக 1 இன்ச்சுன்றதுனால ஷோல்டர் வித்து கரெக்டாக சென்டர் வந்து 4.75 வைக்கிறேன் நான். கரெக்டாக 4.75 சென்டர்லேருந்து 4.75. ஏன்னா வித்து கம்மி, ஷோல்டர் வித்து கம்மி, ஆனால் 4.75. நார்மல் எப்பவுமே இந்த கிராஸில் லைட்டாக அடி மார்க் போடுங்க. இந்த கிராஸில் போட்டால் தான் நம்ம அந்த ஷேப்பில் எடுத்தால் தான், பாடியில் போட்டால் லைன் ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது. அதுக்கு தான் எப்பவுமே இந்த கிராஸ் நான் எப்பவுமே போகிறது. இதுமாரி டீப் நெக்கு 1 இன்ச்சு வித்து வந்தாலே சரி, 1 இன்ச்சு வந்தாலும் சரி, 2 இன்ச்சு ஷோல்டர் வித்து வந்தாலும் இந்த கிராஸு நெக் ஆமுல் லைன் இந்த கிராஸாக போட்டால் தான், பாடியில் போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த லைன் போட்டால் ஆமுல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16 ஒரு 1/4 இன்ச்சு. ஏன்னா ஸ்லீவ்லெஸ் பண்ண ஜாஸ்தி லூஸ் தேவையில்லை, 1/4 இன்ச்சு இருந்தால் போதும். 16/4. அப்போ 16/4 ஆஃபு 8 ஒரு புள்ளி, 8 ஒரு புள்ளி. இந்த ஆமுல் ஷேப் இந்த டேப் வச்சு அந்த பெண்ட் பண்ணி தான் எப்பவுமே ஆமுல் எடுக்கிறது. நான் இந்த மெத்தட் தான் எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணுறது. இப்படி ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஆமுல் பொசிஷன் கரெக்டாக கிடச்சிரும். இந்த டேப்பை இந்த ஷேப்லேயே வச்சு பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ நான் ஆமுல் எடுத்துறேன். இப்போ பேக் தான் நான் எடுக்கிறேன், ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறம் வரும். பேக் மார்க் போட்டு தான் இப்போ நான் ஃப்ரண்ட்டு உள்ளே எடுக்கிறது, பேக் தான் நம்ம எடுக்கிறப்ப. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ ஆமுல் பொசிஷன் எடுத்தாச்சு. இப்போ வெயிஸ்ட் லைனும் இந்த லைன் அப்படியே கனெக்ட் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி கிராப் டாப் லென்த் மாதிரி தான் இருக்குது. 14.5 லைட்டாக இந்த ஷேப்பில் தான் இது வரும். பேக் எடுத்தாச்சு. நார்மலாக ஒரு பேக் எடுத்துட்டோம். இப்போ இது டாட், இதோட டாட் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன், 3/4 இன்ச்சு டாட். ஓகே, இது பேக். இப்போ இதுக்குள்ள தான் ஃப்ரென்ச்சஸ் கட்டு நம்ம போட போகிறோம். ஃப்ரென்ச்சஸ் கட் போடுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு டவுன் பட்டி சொன்ன பார்த்தீங்களா? ஃப்ரென்ச்சஸ் கட் இருக்குது, இதில் அந்த டவுன் பட்டியும் இருக்குது. வித் ஃப்ரென்ச்சஸ் கட் வித் பட்டி. இந்த டவுன் அந்த ஷேப்பில் பட்டி வரும் பார்த்தீங்களா, அந்த டைப். சென்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு இங்கேருந்து பெண்ட் பண்ணி இந்த ஷேப் இப்படி போகும். இங்கேருந்து ஒரு 2.25 இந்த ஷேப் எடுக்கிறதுக்கோசரம் கரெக்டாக 2.75 ஒரு 1/2 இன்ச்சு ஷேப் இந்த பெண்டுக்கு. இங்கே சேம் அதே 2.75. ஓகேவா? சென்டர் இங்கேருந்து ஒரு 2.25 போட்டிருக்கு. சென்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு, இங்கே 2.75, இங்கே 2.75. ஃபஸ்ட்டு பட்டி எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஃப்ரென்ச்சஸ் கட்டு ஷேப்பை வரைய போகிறேன். கரெக்டாக அந்த பட்டி என்ன ஷேப் நம்மளுக்கு வருமோ அந்த ஷேப் இப்படி கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு கப் பொசிஷன் அப்படியே ரவுண்டாக அழகாக உட்காரும். 3 இன்ச்சு சென்டர்லேருந்து ஃப்ரென்ச்சஸ் கட்டு இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சென்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு எடுத்து மெஷர்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் தான், அட்ஜஸ்டபிள், நாட்டில் தான் அட்ஜஸ்டபிள், சைடு ஜிப்பு. ஃப்ரென்ச்சஸ் கட் எடுக்கிற லைன் அதுக்கு தான் இந்த சென்டர்லேருந்து நான் இங்கே மார்க் போட்டு இந்த ஷேப்பை இங்கே முடிச்சிருக்கேன் கரெக்டாக. கவர் தட்டு லைட்டாக இங்கே எடுத்துடலாம், 1/4 இன்ச்சு கவர் தட்டு லைட்டாக ஃப்ரண்ட்டோட ஷேப். பேக் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு கவர் தட்டு இங்கே வெட்டி லைன் சென்டர் பாயிண்ட் இருக்குது, ஷோல்டர் டு சென்டர் பாயிண்ட் லைன். அதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9.5 இந்த இடம். இதுதான் ஷோல்டர் டாட் பொசிஷன் மெஷர்மெண்ட் 9.5. அண்டர் பர்ஷன் மெஷர்மெண்ட் தான் இந்த பட்டி கீழே வரும் உங்களுக்கு. அதுதான் இந்த லைனை போட்டது. அண்டர் பஸ்ட் லைன் இது, அதுக்கு தான் இந்த 2.25 இங்கே போட்டிருக்கு. ஓகேவா? இப்போ ஃப்ரென்ச்சஸ் கட்டு ஷேப் எடுத்துடலாம். ஃப்ரென்ச்சஸ் கட் ஷேப்பு நார்மலாக அந்த லைனை ஸ்ட்ரைட்டாகவே போட்டுட்டு
இந்த லைன் வந்து பாருங்கள், இதுலேருந்து ஒரு 2 இந்த மிட் லைன், இந்த ஷேப் கர்வ் ஷேப் எங்கே இருக்கோ இங்கேருந்து அப்படியே மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 36. இப்போ நான் அந்த மெஷர்மெண்ட் நார்மல் மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிடுறேன். ஆல்ரெடி வரைஞ்சிருச்சு. பேக் இதோ இருக்குது பாருங்கள், பேக் இங்கே இருக்குது 8.5. ஃப்ரண்ட் நார்மலாக வரைஞ்சது இங்கே இருக்குது. கரெக்டாக 16 3/4 இருக்குது. அளந்து பார்த்தால ஆஃபு. இது டபுள் ஆக்குனா எவ்வளோ 33.5. அப்போ மெஷர்மெண்ட் எவ்வளோ ஷார்ட்டேஜ் உங்களுக்கு 33.5. 36 நம்மளுக்கு பஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு 33.5 தான் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு 2.5 இன்ச்சு மைனஸ் டோட்டலாக 2.5 இன்ச்சு. அப்போ நான் 2 டிவைட் பண்ணால் உங்களுக்கு அந்த பொசிஷன் தான் இங்கே வைக்கிறேன். 1.25 இன்ச்சு, அந்த பக்கம் 1.25 இன்ச்சு. அப்போ 2.5 இன்ச்சு உங்களுக்கு டேக் எவ்வளோ லூஸ் மைனஸ் ஆகுதோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் 2.5 மைனஸ். அப்போ 2 டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன, ஏன்னா அந்த சைடு ஒரு ஷேப் இருக்குது, இந்த சைடு ஷேப் இருக்குது. அப்போ ஒரு புள்ளி எங்கே வரும்னா இங்கே மைனஸ் உங்களுக்கு இங்கே பாருங்க, இங்கே லைட்டாக இப்படி ஷேப் டாட் எஃபெக்ட். இது ஒரு டாட் எஃபெக்ட் இங்கே இந்த பொசிஷன். இங்கே ஒரு டாட் எஃபெக்ட், இங்கே ஒரு எஃபெக்ட். இப்போ இந்த லூஸை நான் இங்கே ஆட் பண்ணால் இங்கே மைனஸ் ஆச்சுல உங்களுக்கு ஒரு புள்ளி தான் கம்மி பண்ணால் இப்போ இங்கே ஆட் ஆகிடணும். இந்த கிராஸ் இங்கே எடுத்துகிற பாருங்க, இங்கே மைனஸும் இந்த பாருங்க, இந்த இடத்தும் இங்கே மைனஸ் ஆகிருக்கு, இங்கேயும் மைனஸ். இது ஒரு டாட் எஃபெக்ட், அதுக்கு தான் இந்த எஃபெக்ட் இங்கே கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சாங்க, இங்கே மைனஸ் ஆகுது, நெக் எடுத்துடலாம். ஷோல்டர் வித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சு தான். நெக் டீப்பு போட்டுட்டா நான் இதை ட்ரேஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் அப்படியே எடுத்துட வேண்டியதான். நெக் டீப் பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்ட்ரெயிட்டில். கிராஸ் எடுக்கிறப்ப நீங்கள் அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டை செட் பண்ணணும். அவ்வளோ. இது நான் நார்மலாக வைக்கிறது 6.5. ரவுண்ட் நெக் தான். ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு 8.5. பேக் நெக் 8.5. எல்லா லைன் இது உள்ளே தான் இருக்குது. எது தேவை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து எடுத்துடணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நார்மலாக போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் நான் பேக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கட்டு கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல ஃபேப்ரிக் இருக்காது, அந்த லைனை நான் இப்போ போட்டுடுறேன். பேக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு கூட கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ குழப்பம் கன்ஃபியூஷன் ஆகிடும். எடுத்துகிட்டு கூட சும்மா இப்போதைக்கு ஒரு மார்க் போட்டிருக்கேன், ஒரு 5 இன்ச்சு 2.5 இன்ச்சு. அப்போ 5 இன்ச்சு இங்கே ஃபேப்ரிக் இருக்காது. அவ்வளோதான், கம்ப்ளீட்டு. நான் ஃபஸ்ட்டு பேக் லைன் போட்டேன், அதுக்கப்புறம் இந்த பட்டி லைன், அண்டர் பஸ்ட் லைன், இங்கே ஒரு லைனு சென்டர்லேருந்து 3 இன்ச்சு இந்த ஷேப் எடுத்துக்கோசரம். இங்கே 2.25, இங்கே 2.25 அந்த பட்டி ஷேப்பை படுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சஸ் கட் லைன், சென்டர் லைன் போட்டால் பார்த்தீங்களா, சென்டர்லேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த ஷேப், இந்த ரவுண்டு ஷேப்பில் மேட்ச் பண்ணி இந்த லைனை போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எவ்வளோ லூஸ் இருக்கோ, நம்மளுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவையோ இங்கே செக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா எவ்வளோ மைனஸாக இருக்குன்னு அப்போயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு கிளியர். ஃபேப்ரிக்கே தான் இங்கே ஆட் பண்ணி இந்த ஷேப் எடுத்துருக்கு. இதுதான் ஃப்ரெஞ்சஸ் கட் எடுக்கிற ஒரு சிம்பிள் மெத்தட், பேசிக் மெத்தட் இதுதான். இந்த ஷேப்பில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது அப்போயே தெரிஞ்சிடும். ஃபிட்டும் கரெக்டாக இந்த எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த பாருங்க, டாட் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், இது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிளியரு. ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டோம். இன்னொன்று இருக்குது இதில் என்னென்னா, இந்த ஷேப் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, இதை ஆட் பண்ணணும். இப்போ எல்லாம் நார்மல் கிளியர். இது பாருங்க, இந்த ஷேப்பை செக் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெஞ்சஸ் கட் ஷேப் எவ்வளோ இருக்குது இதை செக் பண்ணி பார்த்துணும். பார்த்துட்டு 8.25 இருக்குது கரெக்டாக. அப்போ இந்த லைனையும் செக் பண்ணி பார்த்துட்டு 8.25, அந்த 8.25 இங்கே போட்டுட்டு இந்த ஷேப்பை இங்கே எடுத்து, இதுதான் ஃப்ரண்ட்டு, இதுக்கு மேட்ச் ஆகிற லைன். ஏன்னா இது என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ இதை மெஷர் பண்ணி இதை இங்கே போட்டுடணும். இப்படி போட்டால் தான் இதுக்கு மேட்ச் ஆகும். இதை போடணும்னா அப் அண்ட் டவுன் இந்த கட்டிங் வேஸ்ட் ஆகிடும். அதுதான் ஃபஸ்ட்டு இதையும் போட்டுடணும். இது முடிஞ்சோடனே இதையும் செக் பண்ணி இந்த ரவுண்டு இந்த மெஷர்மெண்ட் என்ன இருக்குது பார்த்துட்டு, ஃப்ரெஞ்சஸ் கட் ஷேப் சைட் பீஸ் எவ்வளோ ஷேப் என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சென்டரில் போட்டால் பார்த்தீங்கன்னா இந்த லைனை மேட்ச் பண்ணி இந்த லைனை போட்டுடணும். போட்டால் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும், இல்லைனா அந்த கட்டிங் அவுட்டு. ஓகேவா? இல்லை ஃப்ரெஞ்சஸ் பேடடு சப்போஸ் இப்போதைக்கு வேணான்னு இருக்காங்க, சப்போஸ் வேணும்னா கூட வச்சுக்கலாம். அந்த டபுள் லைனிங் கொடுத்து அதை வெட்ட போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு டபுள் லைனிங், பேக்கை வீல் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எடுத்துடலாம். இந்த ஒரு வீல் மார்க் இருந்தால் போதும், நம்ம ட்ரேஸ் பண்ணி பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிடலாம். மார்க் போட்டுட்டு
ஒயிட்ன்றதுனால உங்களுக்கு தெரியுதா இல்லையா, பட் எனக்கு இங்கே வீல் மார்க் கிளியர். மார்ஜின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு வைக்கிறேன். சப்போஸ் லூஸ் தெரியுதுன்னா பேக்கு எடுத்தாச்சு. பேக்கு இப்போ நெக்கு வெட்டிடுறேன் 1 இன்ச் விட்டு. இப்போ இந்த சென்டரில் பேக்கில் சொன்ன மாதிரியா நாட் அட்ஜஸ்டபிள் அதுக்கோசரம் இப்போ இதை எடுத்துடுறேன். தேவையில்லை, இது லைட்டாக பெண்டு இருக்குது. நான் இது கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு மார்க் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவேன். இந்த ஃபேப்ரிக் இதுக்கு இல்லை, பேக்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்டபிள் கட்டுறது அவ்வளோதான். இது இல்லை, பின்னாடி இங்கே லூப் வரும், லூப் போட்டு காட்டுற மாதிரி. ஓகே, பேக் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் மார்க்கு இது இங்கே போட்டது பாருங்கள், இறக்கி போட்டிருக்கு. இதுக்கு மேட்ச் பண்ண போட்ட லைன் இது இங்கே இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான், ஒரே பேட்டர்ன் போட்டு எடுத்து வச்சா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுதான் இப்படி எடுக்கிறது. இந்த ஷேப் பாருங்கள், எடுத்த ஷேப் இப்படி இருக்கா உங்களுக்கு. இப்படி விரிஞ்சா என்ன ஆகுனா உங்களுக்கு அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிடும். அதுக்கு தான் இந்த ஷேப்பில் இது எடுக்கிறது. ஓகே, பட்டி மட்டும் தான் இருக்குது, டவுன் பட்டி. இந்த ஷேப்பில் இந்த பட்டி போட்டால் தான் இந்த கப் ஷேப் நல்லா வரும். அதுதான் இந்த ஷேப் எடுக்குது. இதுக்கு மடிக்கிறது. இப்போ இதை மேட்ச் பண்ணி பார்த்துலாமா? இந்த பாரு, இந்த ஷேப் இங்கே கொடுத்துட்டேன் 1 இன்ச்சு கீழே. இதுதான் சைட் லைன். இந்த பேட்டர்னை இப்போ மேட்ச் பண்ணி பார்த்துலாம். ஏன்னா பேக் ஓப்பன் தான், ஃப்ரண்ட்டு கிடையாது. அதுக்கு தான் இந்த ஷேப் இப்படி எடுத்துருக்கேன். மேட்ச் பண்ணியே பார்த்துலாம். அப் அண்ட் டவுன் நல்லா இருக்கான்னு பக்காவாக மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ மேட்ச் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா இது கட் பண்ணியாச்சு. பேக்கை இங்கே சைடில் தான் கட் பண்ணி காட்டுறவங்களுக்கு. பட்டி இங்கே மடிக்கிறது எக்ஸ்ட்ரா, இங்கே இன்ச்சஸ் கட்டு. ஓகேவா, கிளியர். இப்போயே செக் பண்ணிட்டா அப் அண்ட் டவுன் இருக்கான்னு கரெக்ஷன் இப்போயே பண்ணிக்கலாம். பேட்டர்ன் எவ்ரி திங் ஆல்ரெடி கம்ப்ளீட் இது. ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் கட்டு, ஷோல்டர் வித் 1 இன்ச்சு கீழே டவுன், பெல்ட்டு, பட்டி, ப்ளவுஸ் கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ ஒரிஜினலில் கட் பண்ணிடலாம். லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரிஜினல் போட்டால் இது இந்த பேட்டர்ன், இந்த ப்ளவுஸு கட்டிங் கம்ப்ளீட். இதை ரெடி பண்ணிவிட்டு காட்டுறவங்களுக்கு இந்த ப்ளவுஸை பேக்கில் அட்ஜஸ்டபிள் நாட்டு இருக்குல்ல, நான் ரெடி பண்ணிட்டா ஒரு கிளியரில் உங்களுக்கும் எப்படி வந்திருக்குன்னு தெரியணும். பேட்டர்ன் பைப்பிங்லாம் முடிஞ்சா கட்டிங் ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரிகிறது கஷ்டம்தான் கட்டு, ஆனால் ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த பேட்டர்ன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்களும் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். கட்டிங் ஓவர் வெட்டியாச்சு. இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த ப்ளவுஸை எப்படி வந்திருக்கு மட்டும் பாருங்கள் வாங்க. பேக் பார்த்தீங்கன்னா கட்டர் டைப். இப்போ ஷோல்டர் ஸ்டாப் சொன்ன பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. இந்த நெக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பண்ணி எடுத்தால் தான் இப்படி விரிஞ்சால் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். அதுக்கு தான் இந்த கிராஸ் நான் கட்டிங் பண்ணுறப்ப எடுத்தது. இங்கே பாருங்கள் எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தச்சதுக்கு அப்படியே விரிஞ்சு அப்படியே கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனுக்கு கிடக்கு பாருங்கள். அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும். பாடியில் போட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக வித்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் இந்த ஷேப். இதே நீங்கள் ஸ்ட்ரைட்டு இப்படி வச்சு வாட்டிங்கன்னா அவனை இப்படி விரிஞ்சுனா இதில் ஷேப்பு இப்படி போகும். அதுக்கோசரம் தான் இந்த கிராஸ் எடுக்கிறது ஆம்புல். நான் அந்த கட்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த கிராஸ் இப்படி எடுக்கிறது. பேக்கு டைப் மாடல் இது பார்த்தீங்கன்னா கட்டுற இதே தான் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுற டைப் இது. ஆனால் சைடு ஜிப்பும் இருக்குது. இங்கே சைடு ஜிப்பும் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் சைடு ஜிப்பு இருக்குது. ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு லூஸ் டைட்டு இதில் தான் பண்ணணும். இதுக்கு சப்போஸ் பேடு சப்போஸ் வச்சுக்கலாம். சப்போர்ட்டுக்கு 2 லைனிங் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. பேடு இப்போதைக்கு இல்லை. இதுக்கு பேடு வேணால் கூட யூஸ் பண்ணலாம். அப்படியே ரிமூவபிள் பேடுமே கூட கொடுக்கலாம். அதில் 2 லைனிங் நான் கொடுத்துருக்கேன் இன்சைடில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.
இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்து தேங்க்யூ வாட்ச் மை வீடியோ ஃப்ரெண்ட். தேங்க்யூ வெரி மச்.